கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் நாம் தியானம் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி, தியானம் செய்வதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 32 அதிகாரம் 18வது வசனம். இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். யாக்கோவுக்கு வெகுமதி என்பதான தலைப்பின் கீழாக வேத வசனத்தை நாம் தியானம் செய்கிறோம். நாம் சிறியவர்களாய் இருந்தாலும் பெரியவர்களாய் இருந்தாலும் வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள ஆவலோடு இருக்கிறோம். வெகுமதியால் சந்தோஷமும் சமாதானம் ஏற்படுவது அது எத்தனையோ குற்றங்களை மூடிவிடவும் செய்கிறது. ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும் என்று நீதிமொழிகள் 18:16 வாசிக்கிறோம். ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் இடையே பல மனஸ்தாபங்கள் உண்டானது. கசப்புக்களும் வைராக்கியங்களும் உள்ளத்திலே எழுந்தன. ஏசாவிடமிருந்து சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு வஞ்சனையாக அபகரித்து கொண்டார். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக ஏசாவை போல நடித்தார். இதனால் ஏசாவுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதம் பறிபோயிற்று. இதனால் அவனுடைய உள்ளத்தில் கொலைவெறி ஏற்பட்டது. தன் தகப்பன் மறிக்கும்போது சமயத்தில் யாக்கோபை கொண்டு போடலாம் என்று சொல்லி அவன் ஆலோசனையும் தீர்மானமும் பண்ணியிருந்தான் என்று நாம் ஆதியாகமம் 27:41 வாசிக்கிறோம். ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு வீட்டை விட்டு ஓடினார். ஏறக்குறைய 20 வருடங்கள் ஒருவரையொருவர் சந்திக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். ஆனால் அவருடைய உள்ளத்தில் மெய்யான சமாதானம் இல்லை. ஒரு நாள் யாக்கோபு தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப விரும்பினார். சகோதரனை எப்படி சந்திப்பது என்றும் எந்த விதத்தில் ஒப்புரவாகுவது என்றும் யோசித்தார். சிந்தனை செய்து பார்த்தார். முதலாவது யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்திலே தம்முடைய உள்ளத்தை ஊற்றி ஜெபித்தார். இரண்டாவதாக தன் சகோதரனின் உள்ளத்தை சமாதானப்படுத்த வெகுமதிகளை அனுப்பினார். உங்களுடைய உறவினர் சிலரோடு உங்களுக்கு கூட கசப்பும் பகையும் இருக்கலாம். பல வருடங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருக்கலாம். யாக்கோபுடைய கையண்டையிலே இருந்ததான முறையை பின்பற்றி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலும் உள்ளத்திலும் சமாதானம் உண்டாகும். யாக்கோபு ஆற்றின் ஒரு கரையிலே தன் மனைவி பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் விட்டுவிட்டு அடுத்த கரையிலே கர்த்தரிடம் தனித்து ஜெபித்தார். முழு இரவும் கர்த்தரோடு போராடினார். அன்று கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 32 அதிகாரம் 29 வசனத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு ஏராளமான வெகுமதிகளை அனுப்பினார். இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான் என்று சொல்லி ஆதியாகமம் 32:20 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவன் தன் சகோதரனை சாந்தப்படுத்த அவன் திட்டம் தீட்டினான். வெகுமதிகளை முன்னே சென்றது. திரளான வெகுமதிகளை பார்த்ததும் ஏசாவின் உள்ளத்திலிருந்து கசப்பு மாறி அன்பு சுரந்து விட்டது. சகோதரர்கள் ஒருவரையொருவர் சந்தித்த போது அவர்கள் எல்லா வேற்றுமைகளையும் மறந்து ஒருவரையொருவர் கட்டி தழுவிக்கொண்டார்கள். அது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசமானது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லி சங்கீதக்காரன் 133 முதல் வசனத்திலே வாசிக்கும். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும் என்று நீதிமொழிகள் 21:14 வாசிக்கும். பிரியமானவர்களே, நாம் மற்றவரிடத்திலே வைத்திருக்கிறதான கசப்பை மாற்ற நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்ய வேண்டும். நாம் அவர்களுக்கு வெகுமதிகளை கொடுத்தோ பொன் பொருள் கொடுத்தோ அவர்களுக்கு உதவி செய்தோ அந்த வெறுப்பை கசப்பை மாற்றுவதற்கு, அதை சரி செய்வதற்கு நம்மால் இயன்ற மட்டும் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நிச்சயமாகவே கர்த்தரும் கிரியை செய்வார். நீண்டகால கசப்பாக இருந்தாலும் சரி, நீண்டகால வெறுப்பாக இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ள, அதை சரி செய்ய கர்த்தரும் உதவி செய்வார். அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். மற்றவர்கள் மீது நமக்கு இருக்குதான கசப்பை வைராகத்தை மாற்ற நம் என்னென்ன முயற்சிகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்தந்த முயற்சிகளை நாம் செய்ய முற்பட வேண்டும். அதற்காக நாம் இழக்க வேண்டியதான பொருளையும் இழக்க, நேரத்தையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும்.
இங்கே பார்க்கும்பொழுது யாக்கோபு அப்படியாக வெகுமதிகளை ஏசாவுக்கு அனுப்பி தன் சகோதரனுக்கு அனுப்பி தன் சகோதரத்திலிருந்தான கசப்பை வெறுப்பை அவன் மாற்றுபடிக்காக அவன் கிரியை செய்தான். அதற்கு முன்பாக அவன் கர்த்தரோடு போராடினான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் போராடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபித்து விட்டு அந்த காரியத்தை அவன் தொடங்கினான். அது நிச்சயமாகவே ஏசாவிடத்திலிருந்து கசப்பு மாறி ஆசீர்வாதம் சமாதானத்தை கிடைக்கும்படிக்கு தேவன் கிரியை செய்தார். நாம் இந்த நாட்டிலே நம்முடைய சகோதரோடு கூட நம்முடைய சகோதரர்களோடு கூட உற்றார் உறவினர்களோடு கூட நம்முடைய நண்பர்களோடு கூட கசப்பு இருக்குமே, ஆனால் அதை சரி செய்ய நாம் முற்படுவோம். அதற்கான கிரியைகளை செய்ய நாம் செயல்படுவோம், விரும்புவோம். அதை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து காரியங்களை செய்வோம். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை, நமக்கு சந்தோஷத்தை, நமக்கு மகிழ்ச்சியை, ஆலோசனையை தருவாராக. தொடர்ந்து நாம் வேதத்தை வாசிப்போம். கர்த்தர் மூலம் இடைப்பட்டு நமக்கு தேவையான அனுகூல வாசல் திறப்பாராக. ஆமென். God bless you.